ஹலோ ஆல், நான் ஜெய்சங்கரன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஷார்ட்ஸ் டாபிக் என்னன்னு பார்த்தோம்னா ஜனவரி 14. இந்த ஜனவரி 14ங்கிறது ரொம்ப ஸ்பெஷல் டேவை இந்தியாவில் செலிப்ரேட் பண்ண வேண்டியதாக இருக்கு. இது காரணம் என்னன்னா ரெண்டு ரீசன் சொல்லலாம். அந்த ரெண்டு ரீசன்ஸா என்னன்னு சொல்லி பார்ப்போமா. ஃபர்ஸ்ட் ரீசன், பேட்டில் ஆஃப் பானிபட் நடந்த நாள் வந்து ஜனவரி 14 தான். பேட்டில் ஆஃப் பானிபட்டுங்கிறது நம்மளோட ஹிஸ்டரியில வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பேட்டிலாக கருதப்படுது. அந்த பேட்டில் ஃபர்ஸ்டா இருக்கும். செகண்ட் என்ன விஷயம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மகர சங்கராந்தி கொண்டாடப்பட்ட நாள் வந்து இன்னைக்கு தான். ஜனவரி 14 தான் மகர சங்கராந்தி அப்படிங்கிற பேர்ல வந்து இந்தியாவில் ஒவ்வொரு கலாச்சாரத்தின் வகையிலையும் ஒவ்வொரு ஸ்டேட்ஸ்லையும் வந்து ஒவ்வொரு வகையிலையும் கொண்டாடப்படுது. இப்போ எக்ஸாம்பிள் சொன்னா தமிழ்நாட்டில் பொங்கல்ங்கிற பேர்லையும், கேரளால மகர சங்கராந்திங்கிற பேர்ல, இந்த மகர விளக்குங்கிற பேர்லையும், அதே மாதிரி கர்நாடகா, ஆந்திர பிரதேசம் இது மாதிரி போனோம்னா இந்த மகர சங்கராந்திங்கிறது ஃபுல் இந்தியாவிலுமே கொண்டாடப்படுற ஒரு விஷயமா அது அமைஞ்சிருக்கு. அதே சமயம் இதுக்கான டே வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸா இந்தியாவோட கல்ச்சர்ல வந்து குறிக்கப்படக்கூடியதா இருக்கு. அதே சமயம் தமிழ் கல்ச்சர்ல பார்த்தோம்னா இந்த ஜனவரி 14 தான் தை 1ஆம் தேதி. அதாவது தை மாதத்துக்கு முதல் நாளாக கருதப்பட்டு பொங்கல்ங்கிறது கொண்டாடப்படுது. உலகளாவே இருக்கக்கூடிய தமிழ் டயாஸ்போரா சேர்ந்த எல்லா தமிழ் மக்களுக்கும் ஹாப்பி பொங்கல். இன்னைக்கு நம்ம ஜனவரி 14 பத்தி பார்த்தோம். மீண்டும் நாளைக்கு வேற ஒரு இன்ஃபர்மேஷனோட வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்யூ.